வணக்கம். நாலடியார் பாடல் எண் 375. பாம்பிற்கு ஒருதலை காட்டி ஒரு தலை தேம்படு தென் கயத்து மீன் காட்டும் ஆங்கும் மலங்கு அன்ன செய்கை மகளிர் தோள் சேர்வார் விலங்கன்ன வெள்ளறிவினார். பாம்புக்கு ஒரு தலை காட்டி என்றால், அதாவது இங்கே ஒரு வகையான மீன், அது விலாங்கு மீன். அந்த விலாங்கு மீனுடைய தலை பாம்பு மாதிரி இருக்கும். அதனுடைய கீழ்ப்பகுதி பின்பகுதி மீன் மாதிரி இருக்கும். அதுதான் விலாங்கு மீன். அதுதான் இந்த பாட்டில் உவமையாக சொல்லப்படுகிறது. பாம்புக்கு என்றால் தன்னை பிடித்து தின்ன வருகின்ற பாம்பினுக்கு ஒரு தலை காட்டி, அதன் இனமாகிய பாம்பின் தலை போன்ற தலையையுடைய ஒரு பக்கத்தை காண்பித்து, பாம்பிற்கு ஒரு தலை காட்டி, எது இந்த விலாங்கு மீன், ஒரு தலை இன்னொரு தலையை, இன்னொரு தலைனா இந்த இடத்துல பக்கம், ஒரு தலை தேம்படு தெள்கயத்து என்றால், அதாவது அந்த ஆபத்திலிருந்து தப்பிச்சுட்டு அந்த பாம்போடும் சேராமல் ஒரு தலை, மீனின் வால் போன்று இருக்கும் வாலையுடைய மற்றொரு பக்கத்தை, அதுதான் ஒரு தலை. தேம்படு தெள்கயத்து என்றால், தேம்படு என்றால் இனிமை பொருந்திய, தெள்கயம் என்றால் தெளிந்த நீரை உடைய தடாகத்திலே மீன் காட்டும். மீன் காட்டும் என்றால் மீனுக்கு அதனுடைய இனம் என்று காட்டி, அதனோடும் சேராது இருக்கின்ற மலங்கு அன்ன, மலங்குனா விலாங்கு மீன், அந்த அன்னன நிகர்த்த ஓம உருபு, மலங்கு அன்னன விலாங்கு மீனை நிகர்த்த செய்கை, இந்த செயல், அதாவது பலரிடத்தும் அவரவர்களுக்கு தக்கபடி நடந்து பொய் அன்பை காட்டுகின்ற செய்கையை உடைய மகளிர். மகளிர்னா இந்த இடத்துல பொது மகளிரை குறிக்கிறது. தோள் விலங்கு அன்ன, அவர்களுடைய தோள்களை விலங்கு அன்ன வெள்ளறிவினார் சேர்வர். மலங்கு அன்ன செய்கை மகளிர் தோள் சேர்வார் விலங்கு அன்ன வெள்ளறிவினார். அந்த அப்பேற்பட்ட அந்த பொது மகளிருடைய தோளை யார் சேர்வார்கள்? விலங்கன்ன வெள்ளறிவினார் அப்படின்னா மிருகத்தை நிகர்த்த, மிருகத்துக்கு நல்லது கெட்டது பாகுபாடு செய்து அறிய முடியாது. அப்படிப்பட்ட அந்த விலங்கினை நிகர்த்த வெள்ளறிவினார். அறிவில் வெண்மை அப்படின்னா என்னென்னா அறிவின்மை, அவனுக்கு அந்த அறிவு இல்லை என்பதை குறிப்பது தான் அறிவுக்கு வெண்மைங்கிற பண்பை சொல்லுவோம். வெள்ளறிவினார்னா சாரமற்ற அறிவுடையவர்களே, அதாவது மூடர்களே அந்த மாதிரி பெண்களுடைய தோளை சென்று சேர்ந்து இன்பம் அனுபவிப்பார்கள் என்பது இப்பாடலின் கருத்து.